அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாலை மீனை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, சாலை மீன் அங்கே இருக்குது பாருங்கள், பொறுக்கியைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மீனில் அதாவது வந்து இந்த இருக்குது பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லாம்பை எடுத்து கழுவுதமோ இங்கே பாருங்கள், தெரியுதா பார்த்தீங்களா. இந்த இடத்துல மேலே வந்து ஒரு இது மாதிரி செவில் மாதிரி இருக்கும், ஒரு செதில் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சும்மா இந்த குடல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா மேலே உள்ள செதிலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்போதுமே மேலே உள்ளதையும் சுத்தமாக எடுத்துடணும். ஏன்னா இந்த இருக்கு பாருங்கள், இது தெரியுதா, இங்கே பாருங்கள், கைட்டே பிச்சாலே அழகாக வந்துடும். இதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு நல்லா சுத்தமாக உப்பு வச்சு கழுவி, உப்பு மஞ்சப்பொடி கூட லைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மீனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கழுவுதமோ அப்போ தான் பொரித்து சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புல போடவும் நல்லாயிருக்கும். இப்போ உள்ள பெண்கள்கிட்ட என்ன பழக்கம் தெரியுமா, அந்த மேலே உள்ளதை எடுக்கவே கிடையாது. ஒரு சில பெண்கள் அப்படி தான். அப்படி எடுக்காமல் சாப்பிடும்போது என்ன ஆகுனா, நம்ம தொண்டைக்குள்ளே, சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிடும், எரிச்சலாக இருக்கும். அது ஒரு அருவருப்பாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி உள்ள மேலே உள்ள இதெல்லாம் எடுத்துருங்க கண்டிப்பாக, சரியா. அப்புறம் இந்த வால் பகுதி இருக்குது பார்த்திங்களா, வால் பகுதியில் உள்ளதை நல்லா துப்புரவாக கட் பண்ணிடணும், சரியா. மீனை வந்து அவ்வளோ பக்குவமாக கழுவி குழம்பு வச்சு சாப்பிட்டா அடாடாடா செம டேஸ்ட்டாக இருக்கும், சரியா. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.